பிரீத்தி, கடைசியா நம்ம எந்த சிட்டி பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கனடால இருக்க கால்கரி அப்படின்ற சிட்டி பத்தி தான். இந்த சிட்டி ஏன் கிளீனா இருக்கு அப்படின்னு லைட்டா நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா இந்த சிட்டில சிங்கப்பூர் மாதிரி ஒரு 5 லா போட்டிருக்காங்க. இந்த 5 லாவும் யாரெல்லாம் கடைபிடிக்கலையோ உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணிடுவாங்க, அந்த ஊர்லயே வாழக்கூடாது. நாட்டாப்படத்துல அஜித் போட்ட கண்டிஷன் மாதிரி இருக்கு. ஆமா, வந்து நாட்டாப்படத்துல வர மாதிரி யாரும் அவங்களோட அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, அந்த மாதிரி ஃபுல்லா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 5 லா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சீவேஜ். உங்க வீட்லயும் சரி, நீங்க சுத்தி இருக்க ஸ்ட்ரீட்லயும் சரி, நீங்க தான் பாதுகாத்துக்கணும். சீவேஜ் வந்து கரெக்டா இருக்கா பாத்துக்கணும், அதாவது நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்டா இருக்கா பாத்துக்கணும். இது இல்லாம வாட்டர், ஸோ எல்லாருக்குமே வந்து தண்ணி இருக்கா, தண்ணி அவைலபிளா இருக்கா எல்லா டைமும், ட்ரிங்கிங்க்கும் சரி மற்ற பர்பஸ்க்கும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே தண்ணி அவைலபிளா இருக்கணும், இந்த விஷயம். அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா டிராஃபிக். எவ்வளோ தூரம் உங்களால டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு வந்து பைக்ல போனா ஈஸி, இல்ல பைக்கை விட சைக்கிள்ல போனா ஈஸி அப்படின்னா நீங்க சைக்கிள் தான் ப்ரிஃபர் பண்ணணும். அதையும் தாண்டி நீங்க பைக்ல போய் கொஞ்சம் உங்க ஸ்பீட் அதிகமாச்சோ. நம்ம ஊர்ல எல்லாம் சில வண்டி இருக்கும் பாத்தீங்களா, 4 வண்டி 5 வண்டி குடிக்க வேண்டிய புகை வந்து ஒரே ஒரு வண்டி வந்து கொடுக்கும். எங்க அண்ணனோட பழைய வண்டி கூட அப்படிதான் இருக்கும். சோ அந்த மாதிரி வண்டிலாம் வந்து சீஸ் பண்ணி வச்சுப்பாங்களா கவர்மெண்ட், வாங்க 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 அப்படின்னு கொத்தா பிடிச்சி வண்டியை புடிங்கி வச்சிருவாங்க. சரியா, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது இல்லாம கடைசியா பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன். மொத்தமா வந்து நீங்க பொல்யூட்டே பண்ணக்கூடாது. அது எது வேணா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல உங்க வண்டி காரா இருக்கலாம், இல்ல வீட்ல இருந்து வர கிச்சன் ஸ்மோக்கா இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும், புகை வரக்கூடாது. ஆமா, புகை வரக்கூடாது. புகை வராம நீ என்ன வேணா செஞ்சுக்கோ அப்படின்னு. அந்த ஊர் மக்கள் சிகரெட் பிடிப்பாங்களா அப்போ? அதுவும் பேன் பண்ணிருந்தா பண்ணிருக்கலாம். இவ்வளவு பேன் பண்ணவங்க அதையும் பேன் பண்ணிருக்கலாம். பேசிக்கலா அந்த 5 தான். இந்த 5 கீழே வந்து செட் ஆஃப் ஒரு 15-20 ரூல்ஸ் இருக்கும் போல இருக்கு. சோ அதெல்லாம் யாரெல்லாம் பண்றாங்களோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா டிசிப்ளின்டா வச்சிருக்காங்க மக்களை. ஓகே, சோ சொல்லும் போதே வந்து அந்த ஊரை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்துருச்சு. ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க சாந்தினி. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி நமக்காக காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 21ஆம் தேதி 10வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தைரியமாக செய்யக்கூடிய பல விஷயங்கள் இழந்த பெயரை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. எல்லா விதத்திலும் நன்மையும் அனுகூலம் காணப்படுகிறது. தைரியம் முன்னேற்றமும் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் வெளிவட்டாரத்தில் நல்ல கௌரவம் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. மனசஞ்சலங்களை விட்டுவிடுங்கள், அதை ஒரு புறத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு அன்றாட பணிகளில் ஈடுபடுங்கள். மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வாய் வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை மிக உன்னதமான நிலைமையை ஏற்படுத்தி தரும். அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த தர்க்கங்கள்லாம் மாறி சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஒரு தீர்வு. தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கடல் கடந்த பயணங்கள், வெளிவட்டாரத்தில் ஏற்றங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் நிவர்த்தி எல்லாம் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். கர்ப்பஸ்திரீகள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பதும், துணை அல்லது துணைவியார் பற்றி யாரிடத்திலும் புறம் பேசுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மனசஞ்சலங்கள், தேவையற்ற செலவுகள், எதுக்காக இப்படி செலவாகிறது என்று தெரியாத அளவுக்கு மன கஷ்டங்கள், விலை உயர்ந்த பொருள்கள் உடைமைகள் களவு போவதற்கு சாத்தியக்கூறுகள், வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூலங்கள், பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு உத்தியோக சம்பந்தப்பட்ட அமைப்பெல்லாம் குறைபாடு இல்லாமல் சந்தோஷங்கள் காணப்படுகிறது. ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது நன்மை. அடுத்ததாக நம் சிம்ம ராசியை பார்க்கின்ற சமயத்தில் எல்லா விஷயத்திலும் லாபமும் அனுகூலமும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள்.
அசையா பொருள் சேர்க்கை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடிய நல்ல தருணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு, லாபம் அணங்கே வரக்கூடிய அமைப்பு, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து வராத பணம் கூட வந்து சேருவதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியம், தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபாரம் சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளிலும் ஒரு சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக கன்னி ராசி பார்க்கின்ற சமயத்தில் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிறு சிறு சங்கடங்கள், மன வருத்தங்கள் எல்லாம் தீரக்கூடிய நாள். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான பயணங்கள் எல்லாம் தொலைதூர பயணங்களாக இருந்தாலும் முகம் சுளிக்காமல் செல்லக்கூடிய அமைப்புக்கு மிகப்பெரிய வெற்றியும் அனுகூலம் தரும். நீங்கள் தேவையில்லாத குழப்பிக்கொண்டு மற்றவர்களையும் குழப்பாமல் எல்லா விஷயத்திலையும் சுறுசுறுப்புடன் இருந்தீர்கள் என்றால் இன்றைய நாள் மிக சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு லாபத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பதும், குடும்ப ஒற்றுமையில் குறிப்பாக தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சாதாரண வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதும், ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பதும், பண விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் தரும். வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து கொள்வதோ, பயணங்கள் மற்ற விஷயத்திலெல்லாம் ஒரு குறைபாடும் இல்லாமல் இருப்பதும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சுறுசுறுப்புக்கு பங்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுவதனால் சுறுசுறுப்புடன் எல்லா விஷயத்திலும் நீங்கள் தைரியமாக இறங்கி செய்வது உங்களுக்கு உண்டான அமைப்பை பெரிய அளவுக்கு லாபமும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு அனைத்து விஷயங்களும் ஏற்றங்கள், சுபவிரய பிராப்தங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்ப ஒற்றுமையில் சிறிது கவனமாக இருப்பதும், அந்நியர் தலையீடோ உறவினர் தலையீடோ குடும்பத்தில் மட்டும் கூடவே கூடாது. சிலருக்கு சுவாசக்கோளாறு தேவையில்லாத உங்களுடைய அலட்சியத்தால் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மிகப்பெரிய அனுகூலங்கள், தைரியம் தன்னம்பிக்கை வலுப்பெறும், சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல செய்தி கிடைக்கும், எல்லாவித பயணங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும், கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுத்தி தரும், பண வரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம், தொழிலமைப்பில் இருந்த சங்கட நிவர்த்தி மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் ஒருவித கவனத்துடன் இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குறிப்பாக பாரம்பரியாக உள்ள பிரச்சனைகள், சொத்து விஷயமாக இருக்கட்டும், இரத்த பந்த உறவுகள் விஷயத்துமாக இருக்கட்டும், கோபதாபப்படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். சிலருக்கு வண்டி வாகனங்களில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பெற்றோர், பெரியோர், குடும்பத்தில் உள்ள உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக அவர்கள் தேக ஆரோக்கியம், அவர்களுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழிலமைப்பு எல்லா விதத்திலும் அதிகாரிகள், உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் யார் புறங்கூறினாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது உங்களுக்கும் அவர்களுக்கும் நன்மை ஏற்படுத்தி தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். நிதானம், 3 குரங்கு பொம்மையை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி,
வணக்கம். ஓகே சாந்தினி, ஸோ வந்து நம்ம சுத்தம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஊரை தவிர நிறைய ஊர்கள் ரொம்ப சுத்தமாக க்ளீனாக இருக்காங்க, நிறைய லாஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னு அந்த டாபிக் இதோட முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான டாபிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்கு வர டைம் ஆயிடுச்சு. ஸோ மக்களோட பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டாபிக்கோட நாங்கள் 2 பேரும் உங்களை வந்து மீட் பண்றோம். அது சாந்தினி மதிவாணன் அண்ட் பிரீத்தி சுரேஷ் சைனிங் ஆஃப் வித் என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.